நியூட்டன் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேருமே ஜீனியஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நியூட்டன் கண்டுபிடிச்ச ஒரு லால ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா கிராவிட்டி. சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. அவரோட ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இன்னும் நம்ம கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ராக்கெட்டை எந்த பாத்துல லான்ச் பண்ணணும், என்ன ஸ்பீட்ல லான்ச் பண்ணணும், இது எல்லாமே அந்த ராக்கெட் மேல ஆக்ட் பண்ற கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சேட்டலைட்டை அதோட ஆர்பிட்ல ஸ்டே பண்ண வைக்கணும்னா அந்த சேட்டலைட் மேல ஆக்ட் பண்ற கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நியூட்டனோட கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் மெஷர் பண்ற ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கு இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு ஃபார்முலாவை டிரைவ் பண்ண முடிஞ்ச நியூட்டனால ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்ல முடியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு கிராவிட்டி ஒர்க்ஸ். கடைசி வரை அந்த கொஸ்டினுக்கு அவருக்கு ஆன்சர் தெரியவே இல்லை. அவருக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா 200 இயர்ஸ் வரை சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க கிராவிட்டி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. 20th செஞ்சுரியில ஸ்விஸ் பேட்டன்ட் ஆபீஸ்ல ஒரு கிளர்க் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கிளர்க் பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல அவரோட ஆபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல லைட்டோட பிஹேவியரை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட 26வது வயசுல ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஒன்று சப்மிட் பண்றாரு. அது வேற யாரும் கிடையாது, ஐன்ஸ்டீன் தான். அந்த பேப்பர்ல அவர் என்ன சொல்றாருன்னா லைட்டோட ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அதே மாதிரி எந்த ஆப்ஜெக்டாலையும் லைட்டோட ஸ்பீடை எக்ஸீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐடியா வச்சுட்டு தான் நியூட்டனோட பிக்சர் ஆஃப் கிராவிட்டியில ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கறது அவர் கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணணும். சோலார் சிஸ்டம்ல உள்ள எல்லா பிளானட்ஸும் சன்னோட ஆர்பிட்டை சுத்தி வந்துட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு சன் டிசப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல நியூட்டன்ஸ் பிக்சர் ஆஃப் கிராவிட்டி படி பாத்தீங்கன்னா சன் டிசப்பியர் ஆன அதே செகண்ட் சன்னோட ஆர்பிட்டை சுத்தி வந்துட்டு இருக்க எல்லா பிளானட்ஸும் சன்னோட ஆர்பிட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்ல ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நியூட்டன்ஸ் பிக்சர் ஆஃப் கிராவிட்டி படி ரெண்டு ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிராவிடேஷனல் இம்பாக்ட்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ். எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், 93 மில்லியன் மைல்ஸ். சன்லைட் எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் 8 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி சன் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா அதனால உருவாகிற டார்க்னஸ் நம்ம ஃபீல் பண்றதுக்கே அரௌண்ட் 8 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அண்ட் லைட்டோட ஸ்பீடை எதனால எக்ஸீட் பண்ண முடியாது அப்படிங்கறத ஐன்ஸ்டீன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. விச் மீன்ஸ் கிராவிட்டியால கூட லைட்டோட ஸ்பீடை விட அதிகமா டிராவல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது சன் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா அதோட டார்க்னஸ் நம்ம ஃபீல் பண்றதுக்கே 8 மினிட்ஸ் ஆகுது இல்லையா? ஆனா நம்மால எப்படி அந்த கிராவிட்டியோட இம்பாக்ட மட்டும் இம்மீடியட்டா ஃபீல் பண்ண முடியும்? இதுதான் நியூட்டன்ஸ் பிக்சர் ஆஃப் கிராவிட்டியில இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறத ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஐடியா பேஸா வச்சுட்டு தான் கிராவிட்டினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற பேப்பர் ஐன்ஸ்டீன் சப்மிட் பண்ணாரு. ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி சன் டிசப்பியர் ஆகிற எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணி பார்த்தோம்னா கிராவிட்டியும் லைட்டும் சேம் ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும். ஸோ சன் டிசப்பியர் ஆகி நெக்ஸ்ட் 8 மினிட்ஸ் வரை பார்த்தீங்கன்னா எர்த் அதோட ஆர்பிட்ல தான் சுத்தி வந்துட்டு இருக்கும். 8 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது நம்ம அந்த டார்க்னஸ் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எர்த் அந்த ஆர்பிட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்ல ஸ்ட்ரைட் லைன்ல டிராவல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் பண்ணுங்க. யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.